குவஹாத்தியில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படு தோல்வி அடைந்திருக்கிறது. 2-0 என்ற கணக்கில் சொந்த மண்ணில் இந்திய அணி ஒயிட் வாஷ் அடைந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வியின் மூலம் டெஸ்ட் தொடரை முழுமையாக இழந்து சொந்த மண்ணில் இந்தியா மீண்டும் ஒயிட் வாஷ் ஆகியிருக்கிறது. கெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றது. முதல் போட்டி கொல்கத்தாவில் நடைபெற்றது. அதில் பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றது. தொடர்ந்து இரண்டாவது போட்டி கவுஹாத்தியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பார்த்தோம் என்றால் தென்னாப்பிரிக்கா ஒரு மிக அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 489 ரன்கள் குவித்தது. குறிப்பாக தமிழகத்தை பூர்வமாக கொண்ட தென்னாப்பிரிக்கா வீரரான செனூரன் முத்துசாமி தனது டெஸ்ட் போட்டியில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். அவருடன் இணைந்து விளையாடிய மேக்ரோ யான்சன் ஒரு அபாரமான பங்களிப்பு அளித்து 93 ரன்கள் அடித்ததால் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 489 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து இந்திய அணி முதல் இன்னிங்ஸை விளையாடியது. இந்திய அணிக்கு ஆரம்பம் முதலே சறுக்கலாகவே இருந்தது என்று சொல்லலாம். தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் மற்றும் ஒரு நிதானத்துடன் விளையாடிய அரசியல் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழக்க முதல் இன்னிங்ஸில் வெறும் 201 ரன்களுக்கே இந்திய அணி ஆட்டம் இழந்தது. தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மேக்ரோ யான்சன் 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து நல்ல ரன்கள் முன்னிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தென்னாப்பிரிக்க அணி விளையாடியது. இரண்டாவது இன்னிங்ஸும் தென்னாப்பிரிக்க அணியை முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்திய பவுலர்கள் தென்னாப்பிரிக்க வீரர்கள் விக்கெட்டை எடுக்க முடியாமல் திணறினர். இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஒரு சிறப்பான பங்களிப்பை அளித்த தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட் இழப்புக்கு 260 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் 2 இன்னிங்ஸையும் சேர்த்து தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவிற்கு 549 ரன்கள் என்ற ஒரு இமாலய இலக்கை நிர்ணயித்தது. தொடர்ந்து அந்த 549 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி நேற்று ஆட்ட முறையின் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழந்திருந்தது. இத்தகைய சூழலில் கடைசி நாள் ஆட்டம் இன்று காலை 9 மணி அளவில் தொடங்கியது. ஆட்டம் தொடங்கியது தொட்ட இந்திய அணி சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்தது. குறிப்பாக ஸ்பின்னர்களை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய அணி வீரர்கள் தடுமாறினர். அந்த அணியின் சுழற்ப பந்து வீச்சாளரான சைமன் ஹார்மர் 6 விக்கெட்டுகளை வீழ்த்த, மறுபுறம் செல்வரன் முத்துசாமி மற்றும் கேசவ மகராஜ் உள்ளிட்டோரும் சிறப்பாக நெருக்கடி கொடுக்க இறுதியில் இந்திய அணியை பார்த்தோம்னா இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் 140 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி இந்த போட்டியில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தோல்வி முழுமையாக 2-0 என்ற கணக்கில் இந்தியா இழந்திருக்கிறது. மறுபுறம் பார்த்தோம்னால் தென்னாப்பிரிக்க அணி சுமார் 25 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. கடைசியாக கடந்த 2000ஆம் ஆண்டு ஹான்சி குரோஞ்சர் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவில் டெஸ்ட் தொடரை வென்றது. அதற்கு பிறகு அந்த அணியால் இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை வெல்ல முடியாத நிலையில் இருந்தது. அதனை தற்போது பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி தகர்த்தெறிந்துள்ளது என்று சொல்லலாம். ஒரு புதிய வரலாற்றையும் படைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி பார்த்தோம் என்றால் இந்திய அணியானது சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக ஒயிட் வாஷ் ஆகி வருவது ரசிகர்களை மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் டெஸ்ட் தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி சொந்த மண்ணில் இழந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும் 2-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை சொந்த மண்ணில் இழந்திருப்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாகவே ரசிகர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சொந்த மண்ணில் இந்தியா தான் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும், சொந்த மண்ணில் இந்தியா எளிமையாக வெல்லும் என்ற கணக்கீடுகள் முன்பு வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த கணக்கீடுகளுக்கு மாறாக தற்போது சொந்த மண்ணில் இந்தியா தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருகிறது. குறிப்பாக கௌதம் கம்பீர், முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு சொந்த மண்ணில் இந்தியா தோல்வி அடைந்து வருவது அதிகரித்து வருவது என்றே கூறலாம். ஏனென்றால் கடந்த 2024 ஆண்டு ஜூலை மாதம் வாக்கில் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு சொந்த மண்ணில் இந்தியா தோல்வி அடையும் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கௌதம் கம்பீர் தலைமையில், அதாவது கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியா அணியின் 10வது டெஸ்ட் தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. இதனால் கம்பீருக்கு ரசிகர்கள் மத்தியில் கடுமையாக அவரை விமர்சித்தும் எதிர்ப்பு தெரிவிக்கும் முறையில் வருகின்றனர். மேலும் அவரை பயிற்சியாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற குரல்களையும் ரசிகர்கள் எழுப்பி வரும் சூழல் இது கம்பீருக்கு ஒரு மிகவும் சோதனையாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி இந்த தோல்வியானது இந்திய அணியை அடுத்த கட்டத்திற்கு மறுசீரமைப்பு செய்வதற்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஸ்வின், ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற முக்கிய வீரர்கள் ஓய்வு பெற்றுவிட்டனர். அதற்கு பிறகு ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இந்திய அணி இருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக இது போன்று தோல்வி அடைந்து வருவது ரசிகர்களை மிகவும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. நன்றி பாலாஜி, எங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.